இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது. பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து சேரில் நம்ம உட்காரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சின்ன பில்லோவாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நம்மக்கிட்ட வந்து இப்போ பழைய டிஷர்ட் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேஸ்ட்டாக போட்டுருவோம். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டிஷர்ட் இருக்கு இல்லையா, அது 2 பக்கம் இருக்க அந்த கைப்பகுதியை மட்டும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணி விட்டுட்டேன். கழுத்து கைப்பகுதியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து 4 பக்கமும் வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இதில் எப்படி நான் வந்து முடிச்சு போடுறேனோ அதே மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பனியனை வந்து சைடு வந்து கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த 2 பகுதியும் சேர்த்து, அதாவது மேலேயும் கீழே இருக்கு இல்லையா, ஸோ அதை 2யுமே சேர்த்து நான் இப்போ வந்து முடிச்சு போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது இது ரொம்பவே டிசைனாக இருக்கும், பார்க்க நல்லாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் வரைக்கும் நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நம்ம முடிச்சு போட்டு விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து 1 சைடு மட்டும் இல்லாமல் அப்படியே சுற்றிலும் 4 சைடு போட்டுடலாம். ஸோ 3 சைடு வந்து நம்ம ரெகுலராக வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனால் ஒரு சைடு மட்டும் நம்ம பாதி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ளே வந்து ஏதாவது சாரீ இல்லை தேவையில்லாத ட்ரெஸ் இந்த மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து உங்ககிட்ட ஏதாவது கிளாத் இருக்குது அப்படின்னா அதை கூட நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து முடிச்சு போட்டு விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1 சைடு மட்டும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 4 சைடு கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா, ஸோ மறுபடி வந்து இந்த சைடு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ எதுக்காக நான் ஃபுல்லாக 4 சைடுமே ஃபஸ்ட்டே கட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம 4 சைடுமே ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாத் வந்து அப்படியே விலகிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக நம்மளால் வந்து நாட் எதுவுமே போட முடியாது. அதனால் நான் இப்போ ஒவ்வொரு சைடாக நான் பண்ணிகிட்டு இருக்க போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 சைடுமே அழகாக வந்து முடிச்சு போட்டு டிசைனாக வந்து பண்ணியாச்சு. இப்போ நான் கொஞ்சோண்டு மட்டும், அதாவது ஒரு கை விடுற அளவுக்கு மட்டும் நான் வந்து கொஞ்சம் எடை விட்டுட்டு மற்ற எல்லா சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா முடிச்சு போட்டுட்டேன். இப்போது இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாதி அளவு மட்டும் விட்டுருப்பேன். ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக அந்த பொசுன்னு இருக்க பாப்பாவோட தேவையில்லாத அந்த கெவுனை வந்து நான் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் தேவையில்லாத ட்ரெஸ் ஏதாவதுனாலும் நீங்கள் உள்ளே அப்படியே இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து குழந்தைகளோட தேவையில்லாத அந்த டிஷர்ட்டு, ஸோ சைஸ் பத்தாத டிஷர்ட்டு, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிஷர்ட்டு பேண்ட்டு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து கூட நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஏன்னா அது பனியன் கிளாத் அப்படின்றதுனால. ஸோ பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணிவிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இதை வந்து அந்த மிச்சம் இருக்க அந்த பகுதியையும் வந்து நான் கட் பண்ணி முடிச்சு போட்டுக்க போகிறேன். வேணும் அப்படின்னா இன்னும் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இதுவே போதும். இல்லைன்னா ரொம்ப வந்து ரொம்ப இதாக தெரியும். அதனால நான் வந்து இந்த அளவுக்கே ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த பேலன்ஸ் இருக்க அந்த பகுதியையும் அப்படியே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அப்படியே முடிச்சு போட்டுக்க போகிறேன். அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்மக்கிட்ட தேவையில்லாத எத்தனை டிஷர்ட் இருக்கோ இல்லை இதை வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாஃப்டாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃப்ரீ டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.